ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஷாகா. இன்றைக்கி பங்குனி அமாவாசை. கோவில் போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை கோவில் கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கோவில் போக போகிறோம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோத்தகிரி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலி 30 மினிட்ஸ் கழித்து பஸ் வந்துருச்சு. பஸ் ஏறியாச்சு. ஒரு ஹாப்பி நியூஸ் காய்ஸ், நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. டிக்கெட்டும் வாங்கியாச்சு. நம்ம மட்டும் போல், நம்ம கூட அம்மா, அக்கா, நம்ம பக்கத்து வீட்டு குட்டி தம்பி எல்லோரும் தான் வராங்க. குட்டி பையன் அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்ருந்தான். ஆனால் நான் பஸ்ஸில் போட்டிருந்த சாங்கை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சாங் கேட்டுகிட்டே கோத்தகிரி வந்தாச்சு. மாரியம்மன் கோவிலுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வழியில் போகணும். அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போகிற வழியிலேயே தான் நம்ம கோத்தகிரி போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. இது தாங்க மாரியம்மன் கோவில். நல்ல ராஜகோபுரத்தோடு அழகாக இருக்கும். எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இங்கே வந்தாலே மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் இருக்கிற கடையில் பூஜை செலவு வாங்கிட்டு, நெய் தீபம் வாங்கிட்டு, நமக்கும் பூ வாங்கிட்டு உள்ளே போகலாம். இந்த கோவிலில் மாரியம்மன், துர்க்கையம்மன், வராகியம்மன், சிவன், முருகன், விநாயகர் எல்லோரும் இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பெரிய கொடிக்கம்பம் இருக்குங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் சிவன் இருப்பார். இப்போ உள்ளே வந்துட்டோம். சாமிக்கு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் கீழே உட்காந்துடலாம். இங்கே சாமிக்காக நிறைய சாங்ஸ் பாடிட்டே இருக்காங்க. நிறைய சாங்ஸ்லாம் பாடினாங்க. துர்க்கையம்மன் சாங்ஸ், அப்புறம் அபிராமி அந்தாதி எல்லாம் பாடினாங்க. 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு நல்லா மனசார கும்பிட்டாச்சு. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு, அப்புறம் ஒரு அம்மன் இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு, விநாயகருக்கு, முருகருக்கு, வராகியம்மனுக்கெல்லாம் நெய் தீபம் போட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் அம்மனுக்கு முன்னாடி ஒரு பெரிய விளக்கு இருக்குது. அங்கேயும் நெய் தீபம் போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு, நமக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் வேண்டிக்கிட்டு கோவில் சுற்றிடலாம்னு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே வெளியே வந்தால் கொடிக்கம்பம் இருக்குது. அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட நிறைய உப்பு போட்டிருக்காங்க. பட் ஏன்னு தெரியல. லெஃப்ட் சைடில் சிவன் இருக்கார். அவரையும் கும்பிட்டுட்டு, நந்தி பகவானையும் கும்பிட்டுட்டு, அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதலையும் போட்டாச்சு. சிவபெருமானே, என் வேண்டுதலை கேட்டுக்கோப்பா அப்படின்னு ஒரு பெல் அடிச்சுட்டு கோவிலை சுற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய சாமி இருந்தாங்க. பின்னாடி துர்க்கையம்மன் இருந்தாங்க. அவங்களுக்கும் நெய் தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெளியே வந்தோம். கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டி பையனை கூட்டிகிட்டு போனதுனால எங்களால் வாங்கி சாப்பிட முடியல. பிக்கப் பண்ண டேடி வந்துட்டார். நாங்கள் ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டோம். ஐயோ, நம்ம இன்றைக்கி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.